திராவிடத்துக்கும் மேற்கு பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றிய சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்திகளில் இடம் பெற்ற ஒரு சொல் என்றே சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கும் பலுசிஸ்தான் பிரச்சனைகளுக்கு நீண்ட வரலாறு உண்டு. வரலாற்றிலும் சரி தற்போதும் சரி பலுசிஸ்தான் மிகவும் ஏழ்மையான வளர்ச்சி அடையாத பகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த பகுதிதான் பாகிஸ்தானிலேயே மிகவும் குறைந்த கல்வி அறிவு விகிதம், அதிக அளவில் பிறக்கும் குழந்தைகளின் மரணம் மற்றும் அதிக வறுமை விகிதத்தை கொண்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் மூலம் தெரிவிப்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தற்போது பாகிஸ்தானின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பகுதி ஆரியர்களின் படையெடுப்பிற்கு முன்பே மக்கள் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. உள்ளபடியே இந்த பகுதி திராவிட செல்வாக்கை கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்பே பலுசிஸ்தான் ஒரு சிதறடிக்கப்பட்ட சமூகமாக இருந்ததாக பலரும் கூறுகின்றனர். 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நசீர்கான் என்ற தலைவர் பலுசிஸ்தான் பழங்குடியினரை ஒன்றிணைத்து இப்பகுதியில் முதல் நிர்வாக அமைப்பை நிறுவி 25,000 பேர் கொண்ட இராணுவத்தை திரட்டியதாக பலுச் புராணங்கள் கூறுகின்றன. இந்த அமைப்பு காலப்போக்கில் உடைந்து பலுச் பழங்குடியினருக்கும் அண்டை பகுதிகளான பஷ்டூன்கள் மற்றும் பஞ்சாபியர்களுக்கும் இடையிலான மோதல்கள் இந்த பகுதியை ஸ்திரத்தன்மைக்கு உள்ளாக்கின. இதே நூற்றாண்டின் இறுதியில் படையெடுத்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பலுசிஸ்தானை 7 பகுதிகளாக பிரித்து ஆப்கானிஸ்தானுக்குள் நுழையவும் அந்த பகுதியின் கட்டுப்பாட்டை பெறவும் வசதி செய்தனர். 1884ஆம் ஆண்டு பலுசிஸ்தான் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டது. ஆனால் பலுசிஸ்தானை 7 பகுதிகளாக பிரித்த பிரிட்டிஷ் நடவடிக்கை பலுச் பழங்குடியினரிடையே பல்வேறு பிரச்சனைகளை அதிகரித்தது. பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த போதும் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார துறையின் வளர்ச்சி மற்ற பகுதிகளை விட மிக மிக குறைவாகவே இருந்தது. 21ஆம் நூற்றாண்டிலும் கூட இந்த பகுதி பரிதாபகரமான சூழ்நிலையில் இருந்து மீள முடியவில்லை. பாகிஸ்தான் விடுதலை பெற்ற நேரத்தில் பலுசிஸ்தான் தனி நாடாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று பல பலுச் தலைவர்கள் விரும்பினர். இருப்பினும் ஒரு சுதந்திர நாடாக மாறக்கூடிய அளவில் பல்வேறு பலுச் பழங்குடி குழுக்களிடையே ஒருங்கிணைப்பு சாத்தியமாகவில்லை. எனவே சுதந்திரத்திற்கு பிறகு பலுசிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு பலுச் மக்களுக்கு நிர்வாக அமைப்பில் போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. அது அரசு நிர்வாகம் என்றாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி. இந்த பகுதியில் பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்ட பஞ்சாப் மாகாணத்தின் வலுவான செல்வாக்கு ஏற்கனவே இருந்தது. பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்ட போதிலும் பலுசிஸ்தானின் பின்தங்கிய நிலை மாறவில்லை. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த பகுதி முற்றிலுமாக சுரண்டலுக்கு ஆளாகி உள்ளது. ஆனால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் எல்லாம் காலனித்துவ காலத்திலிருந்தே நீடித்து வருவது போல் இப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கவில்லை. அரசின் ஒற்றையாட்சி திட்டம் பலுச் தேசியவாதிகளை பெரிதும் கோபப்படுத்திய ஒன்றாகும். தேசிய அளவில் பலுச் பிரதிநிதித்துவத்தை குறைத்து மாகாண சட்டமன்றத்தில் தன் அதிகாரத்தையும் இது குறைத்தது. இதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு எழுந்த போதிலும் பாகிஸ்தான் அரசாங்கம் 1958ஆம் ஆண்டுக்குள் அதை கொடூரமாக அடக்கியது. பலுச் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நீண்ட காலமாக பலுசிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு பிரதேசமாக கருதப்படுவதை விட பாகிஸ்தானின் காலனியாகவே கருதப்பட்டது. பஞ்சாபிகள் உட்பட பலுச் அல்லாதவர்களின் கைகளில்தான் இருக்கிறது. 1970ஆம் ஆண்டுதான் இப்போது இருப்பதை போன்ற புவியியல் பரப்பில் பலுசிஸ்தான் உருவாக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு முதல் தற்காலிக தேர்தல்கள் மீண்டும் அங்கு நடத்தப்பட்டன. பாரம்பரிய கட்சியான தேசிய அல்வாமி கட்சி வெற்றி பெற்றது. 1973ஆம் ஆண்டு ஷுல்பிகர் அலி பூட்டோவின் பாகிஸ்தான் அரசாங்கம் வெளிநாட்டு நாடுகளுடன் சதி செய்ததாக குற்றம் சாட்டி இந்த இடைக்கால அரசை கலைத்தது. அடுத்த 4 ஆண்டுகள் இரத்த களரி போராட்டமாக நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கும் பலுசிஸ்தானுக்கும் இடையிலான உள்நாட்டு போரில் இரு தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இரு தரப்பிலும் சுமார் 10,000 பேர் கொல்லப்பட்டதாக அப்போது அறிவிக்கப்பட்டது. வங்கதேசம் உருவானது போன்று ஒரு நிகழ்வு மீண்டும் நிகழக்கூடாது என்ற வலியுறுத்தி பாகிஸ்தான் இராணுவம்
பலுசிஸ்தானை எழுச்சியை கொடூரமாக அடக்கியது. ஜியா உல் ஹக் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்த பிறகு பலுசிஸ்தான் தலைவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு தற்காலிகமாக தேர்தல்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 1980கள் மற்றும் 90களில் பலுசிஸ்தான் பொதுவாக அமைதியானதாக இருந்தது. இருப்பினும் புதிய நூற்றாண்டின் விடியலுடன் பலுசிஸ்தானில் அமைதியின்மை பரவத் தொடங்கியது. வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகள் காரணமாக இந்த பகுதி மீண்டும் கலவர பூமியாக மாறியது. குறிப்பாக கார்கில் போருக்கு பிறகு கராச்சியுடன் இணைந்து ஒரு துறைமுகத்தை கட்டுவது குறித்து பாகிஸ்தான் பரிசீலித்து வந்தது. இதனால் மீன்பிடித்தலை வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் வாழ்ந்த கடலோர கிராமப்புறமான குவாத்தர் பகுதிக்கு கவனம் செலுத்தப்படுகிறது. சீனாவின் நிதி உதவியுடன் 2001ஆம் ஆண்டு அங்கு துறைமுக கட்டுமான பணிகள் தொடங்கின. அங்குள்ள தொழில்களில் பலுச் மக்களுக்கு குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. அங்கு நடந்த சில விற்பனையில் பலுச்களுக்கு இடம் இல்லாமல் போனது. துறைமுக கட்டுமானம் உள்ளூர் மக்களின் பொருளாதார பாதுகாப்பின்மையை அதிகப்படுத்தி உள்ளது. இதனுடன் சேர்த்து அமெரிக்கா தலைமையிலான ஆப்கான் போர் மீண்டும் பலுச் மக்களுக்கு பெரும் அடியை கொடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து பஷ்டூன்கள் இந்த பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். காலனித்துவ காலத்தில் இருந்தே இந்த இரு குழுக்களிடையே இருந்த விரோத போக்கை இது மேலும் தூண்டியது. ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பி ஓடிய தாலிபான்களும் இந்த பகுதிகள்தான் தங்கள் தலைமையகங்களை நிறுவினர். இதனுடன் பலுசிஸ்தானியர்கள் பலுச் அல்லாதவர்களை தாக்கத் தொடங்கினர். பலுசிஸ்தானில் உள்ள புக்தி பழங்குடியினரின் தலைவரான நவாப் அக்பர் கான் புக்தி 2006ஆம் ஆண்டு பாகிஸ்தான் வீரர்களால் கொல்லப்பட்ட போது நிலைமை வியத்தகு முறையில் மாறியது. அதன் மூலம் பலுசிஸ்தான் ஆதரவு ஆர்வலர்கள் தலைமையிலான வலுவான பதிலடிக்கு பலுசிஸ்தான் தயாரானது. 2022ஆம் ஆண்டு வாக்கில் பலுச் விடுதலை படை மற்றும் பலுசிஸ்தான் விடுதலை முன்னணி ஆகியவை தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தின. பழங்குடியினரால் செல்வாக்கு பெற்ற இந்த இரண்டு குழுக்களும் திட்டமிட்ட வகையில் செயல்படுகின்றன. கடந்த 18 ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு பலுசிஸ்தான் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. பலுசிஸ்தானின் உள் அரசியல் நிலப்பரப்பை பிரிக்கும் பல காரணிகள் உள்ளன. அதாவது பழங்குடி, மொழி மற்றும் வர்க்கம் பலுசிஸ்தானின் முக்கியமான மொழிகளில் பிறகை ஒன்றாகும். முன்னதாக இந்த மொழியை பேசுபவர்கள் சுமார் 38 லட்சம் பேர் இருந்ததாக மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டின. ஆனால் தற்போது மிக சிறிய குழுக்கள் மட்டுமே இந்த மொழியை பயன்படுத்துகிறது. பாகிஸ்தானின் பிறகையை உள்பட 70க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொழியில் ரீதியாக பன்முகத்தன்மை கொண்ட பாகிஸ்தானில் பல மொழிகள் அழிவை எதிர்கொள்கின்றன. 2009ஆம் ஆண்டு யுனெஸ்கோ வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த மொழி பாகிஸ்தானில் அழிந்து போகும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான 29 மொழிகளில் ஒன்றாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மலையாளம், தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு போன்ற தென்னிந்திய மொழிகளுடன் பிறகழி மிகுந்த ஒற்றுமை கொண்டிருப்பது பலுசிஸ்தானின் திராவிட தொடர்புகளுக்கு சான்றாக இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். திராவிட மொழி என கருதப்படும் பிறகழி இன்றும் தென்னிந்தியாவிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் உயிர்ப்புடன் உள்ளது. பிறகழி மொழியின் இலக்கண அமைப்பும் சொற்கோவைகளும் தென்னிந்திய திராவிட மொழிகளுடன் மிகுந்த ஒற்றுமை இருப்பதை காட்டுகின்றன. பிறகழியின் வரலாறு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முகலாய ஆட்சி காலத்திலும் இது பற்றிய சில பதிவுகள் உள்ளன. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளில் கலாட் என்ற இடத்தில் பிறகழி மொழி பேசப்படுகிறது. அவர்கள் பிறகழியர்கள் அல்லது பிறகுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 17ஆம் நூற்றாண்டில் பலுசிஸ்தான் பகுதியில் பிறகழி பேரரசு இருந்ததாகவும் இன்றைய கராச்சி உள்ளிட்ட பகுதிகள் இந்த பேரரசின் கீழ் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்தோ ஆரிய மொழிகளில் ஒரு திராவிட மொழி எவ்வாறு தோன்றியது என்பது குறித்து சில வரலாற்று ஆசிரியர்கள் அவை திராவிட கலாச்சாரமாக கருதப்படும் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் பலுச் பக்கம் சென்றிருக்கலாம் என்றும் 12ஆம் நூற்றாண்டில் பிறகைகள் இந்த பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்கலாம் என்று நம்புவர்களும் உள்ளனர். பிறகுழியில் பயன்படுத்தப்படும் சொற்களில் சுமார் 15% திராவிட சொற்கள் பலுச் மற்றும் உருது சொற்களும் சமீபத்தில் பிறகுழி மொழியில் நுழைந்துள்ளதாக மொழியியலாளர்கள் மேற்கோள் காட்டும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற பலுசிஸ்தான் எடுக்கும் முயற்சிகளும் அது தொடர்பான மோதல்களும் இந்த மொழியின் உயிர் வாழ்வை
பாதிக்கும் என்று மொழியியலாளர்கள் கவலை கொண்டுள்ளனர். 2009ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் அழிந்து வரும் மொழியாக பட்டியலிடப்பட்ட பிறகுழி மொழியை காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் பாகிஸ்தானில் மத்திய உயர்நிலை சேவைகளுக்கான தேர்வுகளின் மொழிகளில் ஒன்றாக பிறகுழியை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட இன்னும் பரிசீலிக்கப்படவில்லை. பலுச் மக்களின் பிறகுழி மொழியும் திராவிட மொழிகளும் கொண்டிருக்கும் பிணைப்புகள் புதிய திருப்புகளை ஏற்படுத்துகின்றன. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.